வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ட்ரூ கிரைம் கேஸ் சாதாரண ஒரு கொலை வழக்கு கிடையாதுங்க. இந்தியா முழுக்க பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு ரியல் இன்சிடென்ட். இதுல வர்ற விஷயங்கள் எல்லாமே பல்வேறு செய்தி தகவல்கள், போலீஸ் விசாரணை அறிக்கைகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. அதனால இது 100% ஒரு உண்மையான சம்பவம். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிக்க மேகாலயாவுக்கு ஹனிமூன் போறாங்க ஒரு ஜோடி. ஆனா அந்த பயணம் சில நாட்கள்லயே ஒரு மரண மர்மமா மாறிடுச்சு. இது ஆக்சிடென்ட்டா, கொள்ளையா, இல்ல யாராவது பிளான் பண்ணி செஞ்ச கொலையான்னு போலீஸுக்கே பெரிய குழப்பம். இந்த மாதிரி உண்மையான மக்கள் அதிகமா பேசுற ட்ரூ கிரைம் கேஸ்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கேஸோட முழு விவரத்தையும் பார்க்கலாம். ஒரு மரணம் மர்மமாக மாறிய ஹனிமூன் பயணம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, இந்த மொத்த கேஸோட மையமே இதுதான். இது ஏதோ சாதாரணமா நடந்த ஒரு சம்பவமா இல்லாம எப்படி இத்தனை குழப்பங்களை உள்ளடக்குன ஒரு பெரிய புதிரா மாறுச்சு அப்படிங்கறத இந்த விளக்கப்பதிவுல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த கதையோட பின்னணிக்கு வருவோம். ராஜாவும் சோனமும் இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராஜா ரகுவன்ஷி ரொம்ப அமைதியானவர், குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமானவர். இவருக்கும் சோனம் அப்படிங்கிற பெண்ணுக்கும் சமீபத்துல தான் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் நடக்குது. ரெண்டு குடும்பமுமே ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்காக இவங்க மேகாலயா போறாங்க. அந்த இடம் மலை, மலைகள், பள்ளத்தாக்குகள்னு புதுமண தம்பதிகளுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன். ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. ஊர் சுத்துறாங்க, போட்டோஸ் எடுக்கிறாங்க, குடும்பத்துக்கிட்ட போன்ல பேசுறாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்கள காண்டாக்ட் பண்ணவே முடியல. ஒரு பயங்கரமான மர்மமான மௌனம் அங்க உருவாகுது. ஊர்ல இருக்கிற குடும்பத்தினர் தொடர்ந்து கால்ஸ் பண்றாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க, ஆனா எந்த பதிலும் இல்ல. முதல்ல சரி சிக்னல் இருக்காது, இல்ல பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா நேரம் போக போக அந்த எதிர்பார்ப்பு பெரிய பயமா மாறுது. கொஞ்ச நேரத்துல ராஜா காணாம போயிட்டாருன்னு போலீஸ்க்கு புகார் போகுது. மேகாலயா போலீஸ் அவங்களோட தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், மேகாலயா நிலப்பரப்பு ரொம்பவே ஆபத்தானது. ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகள், இருட்டான காடுகள், எப்பவுமே வழுக்கக்கூடிய ஆபத்தான மலைப்பாதைகள். அதனால ஒரு வேளை தவறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோன்னு தான் போலீஸ் ஆரம்பத்துல நினைச்சாங்க. ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரொம்பவே சோகமான திருப்பம் நடக்குது. ஒரு ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குல ராஜாவோட உடல் உயிரற்ற நிலையில கண்டுபிடிக்கப்படுது. இந்த நியூஸ் இந்தியா முழுக்க பரவி எல்லாரையும் பெரிய அதிர்ச்சியில அழுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஹனிமூன் போன ஒரு புது மாப்பிள்ளை இப்படி உயிரற்ற நிலையில கிடைக்கிறாருன்னா அது குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ஷாக். இது ஒருவேளை ஆக்சிடென்ட்டா இருக்குமோன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு பாருங்க. மொத்த கதையும் தலைகீரா மாறிடுச்சு. ஆமாங்க, ராஜாவோட உடம்புல இருந்த காயங்கள் சும்மா ஒரு பள்ளத்துல தவறி விழுந்தா வரக்கூடிய காயங்கள் மாதிரி இல்ல அப்படின்னு மருத்துவ அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இது ஆக்சிடென்ட் இல்ல, வேற ஏதோ நடந்திருக்கு, இது கொலையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற வலுவான சந்தேகம் போலீஸ்க்கு வருது. இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லார் மனசுலயும் எழுந்த ரொம்பவே உறைய வைக்கிற ஒரு கேள்வி, சோனம் எங்க? ராஜாவோட உடல் கிடைச்சிடுச்சு, ஓகே. ஆனா புது பொண்ணு சோனமும் காணாம போயிருக்காங்களே. ஒருவேளை அவங்களும் இந்த விபத்துலயோ இல்ல தாக்குதல்லையோ மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கா? சோனம் காணாம போன நியூஸ் வெளியானதுமே சோஷியல் மீடியா முழுக்க ஏகப்பட்ட தியோரிஸ் வலம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒன்னு பேச ஆரம்பிச்சாங்க. சில பேர் இது நகைகளுக்காகவோ பணத்துக்காகவோ நடந்த ஒரு கொள்ளை முயற்சியா இருக்கலாம்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சோனமை யாராவது கடத்தியிருப்பாங்களோன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு சிலர் இது திட்டமிட்டு நடந்த கொலையா கூட இருக்கலாமேன்னு ரொம்ப சீரியஸா சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இப்ப போலீஸ் விசாரணைய இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. கேஸ ரொம்ப ஆழமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இது சாதாரண ஆக்சிடென்ட் இல்லைன்னு முடிவானதும் போலீஸ் அவங்க விசாரணையை முழு வீச்சில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தங்கின ஹோட்டல், சந்திச்ச ஆட்கள், டிராவல் டீடைல்ஸ்னு எல்லாத்தையும் அலசுறாங்க. அப்பதான் இந்த கேஸோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வெளியாகுது. போலீஸ் சோனமோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணப்போ அவங்க வேற ஒரு நபரோட தொடர்ந்து கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அப்போ இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு முன்னாடியே ஏதோ பெரிய பிளானிங் நடந்திருக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி போலீஸ் முன்னாடி நிக்குது. இந்த புது ஆங்கிள் போலீஸ ரொம்பவே பயங்கரமான ஒரு சந்தேகத்துக்கு கொண்டு போகுது. அதுதான் கான்ட்ராக்ட் கில்லர்ஸ், அதாவது கூலி படையினர். பணம் கொடுத்து ஒருத்தரை கொலை செய்ய வைக்கிறது. அப்போ மேகாலயாவில் நடந்தது திடீர்னு கோவத்துல நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. இது ரொம்ப நாளா ரொம்ப பக்காவா பிளான் பண்ணப்பட்ட ஒரு சதி அப்படிங்கிற சந்தேகம் விசாரணையில வலுவாக ஆரம்பிச்சுது. உறவில் துரோகம் மற்றும் கணவனை ஒழித்துக்கட்டும் திட்டம், இதுதான் இந்த கேஸோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு மீடியாலையும் போலீஸ் வட்டாரங்கள்லயும் பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த விளக்கப்பதிவுல ஒரு விஷயத்தை நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். நாம எந்த பக்கமும் சாயாம கிடைச்ச தகவல்களை மட்டுமே நியூட்ரலா பார்க்கறோம். இந்த சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள் எல்லாமே கோர்ட்ல அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கறத நாம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும்.
என்னதான் இருந்தாலும் இந்த கேஸ் இந்தியா முழுக்க மக்கள் அதிகமா பேசுற ரொம்பவே அதிர்ச்சியான ட்ரூ கிரைம் கேஸ்கள்ல ஒண்ணா மாறிடுச்சு. ஒரு ஹனிமூன் ட்ரிப் எப்படி ஒரு மரண மர்மமா மாறுச்சு? ஒரு புதுமண கணவன் ஏன் உயிரிழந்தார்? அந்த பயணம் உண்மையிலேயே காதலுக்காக போன பயணமா இல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு பொறியா? இதெல்லாம் யோசிக்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த மாதிரி உண்மையான ஷாக்கிங்கான விளக்கப்பதிவுகள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையே பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கேஸ் அனாலிசிஸ்ல சந்திப்போம்.